கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் துருவி வச்சுருக்கேன். இந்த கேரட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம் பொறுமையாக. ரெண்டு பார்த்துடலாம். மறுபடியும் ஒரு டைம் காரம் எடுத்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம். கேரட் பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் நல்லா செமையாக வந்து பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ வேறு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் மாற்றியாச்சு. கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.